to find the centroid moment of inertia about the centroidal x-axis. Okay, centroidal x-axis and the radius of gyration of the centroidal axis. Okay, radius of gyration of the centroidal axis. So it's the given problem. Okay, so first to convert the centimeter, okay, mm to centimeter, okay, for calculation, for simplifying the calculation. Okay, so first to convert the mm to centimeter. Okay, 7.75 is 7.5, 75 is 7.5, 50 is 5, 100 is 10, 50 is 5, so 50 is 5, 150 is 15. Okay, this is the simplified. So first to find the centroid of the given area, okay, given sections. So first total how many areas is 1, 2 and 3 areas. Okay, totally 3. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் 2 அண்ட் 3 வந்து நெகட்டிவ். என்ன பண்ணும், இந்த ரெக்டாங்குலர் இருந்து ஆர் இந்த ஸ்கொயர், ஓகே, இஸ் த ரெக்டாங்குலர் ஒன். ஓகே, இங்கே வந்து ரிமூவ் பண்ணும் 200 இன்ட்டு 150. ஓகே, ஸோ இதில் இருந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் செமி சர்க்கிளையும் ரிமூவ் பண்ணும் இந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கிவன் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் பெரிய ஏரியா எடுத்துக்கும், ரெக்டாங்கிள் ஃபுல் ஏரியாவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஃபுல் ஏரியாவும் தான் ஃபஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஓகே, this axis x-axis is the 200. Okay, 20, 200 means 20, 7.5 7.5 is 15. Okay, totally 15. Okay, so rectangle area of the rectangle is b into h. This is a b, this is a h. Okay, b into h 20 into 15 is so 300. So center point of the rectangle is b by 2. Okay, b by 2 na 20 by 2, b by 2, 20 by 2 is 10. அடுத்து h by 2. Okay, 15 by 2 is 7.5. ஸோ இதான் வந்து ஏரியா அண்டு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும். அடுத்தது வந்து செகண்ட் ஏரியா எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஏரியாவும் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா இஸ் ஆஃப் பிஹெச். ஓகேவா, ஆஃப் இன்ட்டு பி வந்து என்னது 5, ஹச் இன்ட்டு 7.5. ஓகே, திஸ் இஸ் அ B2. ஓகே, B2 or B2 இது திஸ் இஸ் அ H2. ஓகே, so this is a B2 and H2, this here B1 and H1. Okay, so anyone, no problem. So 1 by 2 B2 and H2, so 1 time multiply பண்ணா 18.75. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இந்த ஏரியா 2ஓட ரைட் ஆங்கிள். சி எக்ஸ் ஆக்சிஸ் இங்கிருந்து ட்ராவல் இங்கிருந்து போனால் என்ன பண்ணும், ஸோ B by 3, B2 by 3, B2 by 3. ஸோ B2 means by 5, 5 by 3 is 1.6. ஸோ இங்கேருந்து போனால் ஹச், ஓகே, H2 by 3. ஓகே, திஸ் இஸ் H2 by 3. ஸோ 7.5 divided by 3, ஸோ இஸ் ஈக்குவல் டு 2.5. ஓகே, இது ஏரியா 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரியா 3 வந்து செமி சர்க்கிள். ஓகே, பை ஆர் ஸ்கொயர் பை 3 சொல்லிக்கலாம். ஓகே, ஏரியா 3 இருக்குன்னா பை R3 ஸ்கொயர் டிவைட் பை 2 பை இன்ட்டு ஆர் இஸ் வந்து ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் வந்து 5. ஓகே, ஸோ டோட்டல் வந்து diameter is 10. ஸோ ரேடியஸ் இஸ் 5 by 5 squared by 2, ஸோ 39.25 வருது. ஸோ இதுக்கு வந்து இப்போ எக்ஸாக்ஸ் சென்ட்ரல் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் எக்ஸ்லையும் ஒய்லையும். ஸோ எக்ஸில் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இதை ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே எக்ஸாக்ஸும் பேரலாக இருக்கனால இதை ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து 5, ஸோ இங்கேருந்து ஒரு 5. ஸோ 5 ப்ளஸ் திஸ் இஸ் ஆர். ஓகே, R3 வச்சுக்கலாம், R3. ஸோ 5 ப்ளஸ் R3. ஓகே, ஸோ 5 ப்ளஸ் ஆர் வந்து என்னது 5. ஸோ 5 ப்ளஸ் 5 10. ஸோ எக்ஸாக்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஒயில் எப்படி ட்ராவல் பண்ணணும் அடுத்தது ஒய். ஓகே, ஒய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். ஓகே, சென்ட்ராய்டல் பாயிண்ட் ஆஃப் த செமி சர்க்கிள், சென்ட்ராய்டல் பாயிண்ட் ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ இங்கேருந்து ஃபுல் ட்ராவல். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 150. ஓகே, இந்த 7.5 ப்ளஸ் 7.5 150 15. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே கம்மி பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆர் கண்டுபிடிச்சோம் 4r by 3/5. ஓகே, 4r by 3/5 தான் ஃபார்முலா. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4r divided by 3/5. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இங்கிருந்து ட்ராவல் பண்ணுவோம், இந்த பாயிண்ட் அடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது 115 15. ஓகே, 15 minus 4r 3/5, 15 minus 4r 3/5 கிடைக்கும் பண்ணோம்னா இந்த இடத்துல போய் ரீச் ஆகிடலாம். ஓகேவா, 15 minus 4r divided by 3/5. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸோ இது வந்து 4r by 3/5. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 15. ஸோ 15லேருந்து 4r by 3/5 மைனஸ் பண்ணால் இந்த இடத்துக்கு கிடச்சிடும். ஓகேவா, 15 minus 4r by 3/5. ஸோ 15 minus 4r வந்து R3. ஓகே, R3 மீன்ஸ் 5. ஸோ 15 minus 4 into 5 divided by 3/5. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12.88 கிடைக்குது.
ஸோ இப்போ AX bar and AY bar கண்டுபிடிக்கணும். AX bar is 300 into 10 3000, 300 into 7.5 2250. So 18.75 into 1.67, so 31.256. Next 1.67 into 18.75 into 2.5, so 46.8. So 39.25 into 10, so 392.7. 39.25 into 12.88, so 505.54. ஸோ இதை வந்து AX bar AY bar கண்டுபிடிச்சிடும் இண்டிவிஜுவல் செக்ஷன். ஸோ இதை பண்ணால் வந்து சென்ட்ராய்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இதுதான் ஃபார்முலா. சென்ட்ராய்டு பாயிண்ட் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் சம் ஆஃப் AX bar divided by sum of A1 X1 A minus A2 X2 minus A3 X3 divided by. ஸோ இது வந்து பண்ணால் ஏரியா கழிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நெகட்டிவ் ஏரியா. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஓகே, ஆனால் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதில் வந்து ரெக்டாங்கிள்லேருந்து மூவ் பண்ணணும். ஸோ இஸ் த -1. ஸோ 3000, ஸோ 31.256 392.7 divided by 300 minus 18.75 minus 39.2. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 10.645 சென்டிமீட்டர். ஸோ எம்எம்மில் பார்க்கும்போது 106.45 mm. 106.45 mm ஆன்சரு நமக்கு கிடைக்குது. இஸ் த சென்ட்ராய்டு பாயிண்ட் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் சிமிலர் ஒய்க்கு அதே மாதிரி ஒய் பார் sum of AY bar divided by sum of A. So A1 Y1, so remaining minus A2 Y minus A2 Y2 minus A3 Y3 divided by A1 minus A2 minus A3. So A1 Y1 is 2250, so minus 46.88 minus 505.54 divided by 300 minus 18.75. so this is the negative area is negative. Okay, minus 39.25. so இதை simplify பண்ணுறோம். so 7.0148 centimeter, so 70.148 mm. so central point of the given area is x bar y bar. C equal C வந்து 106.45 100.148 mm. so இதுதான் வந்து இதோட இது. ஓகே, சென்ட்ராய்டல் பாயிண்ட் ஆஃப் த கிவன் ஏரியா. இந்த சென்ட்ராய்டல் பாயிண்ட் வந்து டயக்ராமில் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, டிஸ்டன்ஸ் பொறுத்து சி வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே தான் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் 106. ஓகேவா? 106 70. 106 மீன்ஸ் 150 100 200 106 100 கொஞ்சம் 100. ஸோ 106. ஓகே, இங்கே இருக்கும் 106 70. ஸோ இது 75 70. ஓகே, நியர்லி திஸ் இஸ் த சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கும். ஓகே, இந்த ஏரியா தான் சியாக இருக்கும். சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த என்டையர் செக்ஷன். ஓகே, என்டையர் ஏரியா கன்சிடர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த C1 C2 C3லாம் இண்டிவிஜுவல் ஏரியாவோட சென்டர் பாயிண்ட். இது சி அப்படிங்கிறது என்டையர் ஏரியா கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிறது சென்ட்ராய்டல் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்சியா பொறுத்து சென்ட்ராய்டல் எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா தான். ஸோ IXX bar. ஓகே, IXX bar is equal to IXX rectangular minus IXX triangular IXX semicircle. ஓகே, ஸோ 3 கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், அடுத்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் என்ற பெரிய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து B1 D1 cube divided by 12 A1 Y1 minus Y bar square. ஓகே, இங்கே Y bar எதாவது வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, Y1 bar. ஸோ B1 அப்படிங்கிறது என்னது, இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா தான் B1. ஸோ 20 into D is 15, 7.5 plus 7.5 15 cube divided by 12. so A1 அப்படிங்கிற ஏரியா is 300. okay, Y1 bar is equal to 7.5. okay, Y1 bar is 7.5. okay, so Y bar is capital 70. okay, 7.0146 in terms of சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரெண்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போல் IXX ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷனோட இது மொமெண்ட் ஆஃப் இனர்சியா இஸ் 5695.684 சென்டிமீட்டர் பவர் 4. ஓகே, கிடைக்குது. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த ட்ரையாங்கிள். ஓகே, மவுண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து மவுண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஃபார்முலா IXX ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் B2H2. ஓகே, இஸ் த B2H2 cube divided by 36 plus A2 Y2 bar minus capital Y bar whole square. இந்த ஃபார்முலா இஸ் B is 5, H அப்படிங்கிறது வந்து 7.5. ஸோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். A2 மீன்ஸ் 18.75. Y2 bar is 2.5. okay, Y bar is 2.5. Capital Y bar is 7.0146 whole square. ஸோ 58 plus 382.05 சிம்பிளிஃபை பண்ணால் 440.64 சென்டிமீட்டர் பவர் 4 moment of inertia of the triangle.
நெக்ஸ்ட் டு மோட் ஆஃப் ஃபைண்ட் த மோட் ஆஃப் இனர்ஷியா வந்து செமி சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். செமி சர்க்கிளுக்கான மோட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 0.114 பவர் ஆர் பவர் 4 0.11 ஆர் பவர் 4 R3 பவர் கேபிட்டலாக ஒரு ஸ்மாலாக இருந்துச்சுன்னா A3 ஏரியா A 0.1 R3 power 4 A3 Y3 bar minus Y bar. So R3 is 55. Okay, R3 is 5. Okay. R3 is 5. Okay, R3 is 5. Okay, radius is 5. So plus A3 is 39. A3 is 39.25. So Y3 bar is 12.88 minus 7.0146 whole square. So 8.91 1349.3. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் 1358.3 சென்டிமீட்டர் பவர் கொடுக்கும். ஸோ மோட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த செமி சர்க்கிள். ஸோ இது மூணு என்ன பண்ணும் சம் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஏரியாவோட இது வந்து 5000, செகண்ட் ஏரியா வந்து 440, ஸோ தேர்ட் ஒன்று 1358. ஸோ இந்த எண்டர் ஏரியா வந்து இந்த 2 and 3 நம்ம கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான் மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து 3896.744 சென்டிமீட்டர் பவர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு கொடுக்குற கிவன் டயக்ராமில் வந்து எம்எம்மில் கொடுத்துருக்கு. ஓகே, இதை வந்து சென்டிமீட்டர் பவர் என்ன பண்ணுறோம், MM4 கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 3896.744 இன்ட்டு ஸோ 10 power 4 power n power 4. ஓகே, இது 10 power 4. ஸோ இது என்ன பண்ணோம் 10 power 10 வரும். ஓகேவா, இன்ட்டு 10. ஓகே, பவர் 4 வரும். ஓகே, 10 power 4 MM power 4. ஓகே, சென்டிமீட்டர்லேருந்து MM கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் வரும். ஓகேவா, ஸோ பவர் 4 இருக்கனால 10 power 4. ஸோ இங்கே சிம்பிளை பண்ணுறோம் 38.96. ஸோ 2 டிஜிட் வந்து ஸ்கிப் ஆகிறனால 38.936744 இன்ட்டு 10 power 6 MM power 4 இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் சென்ட்ராய்டல். ஓகே, சென்ட்ராய்டல் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது ஒய் ஆக்சிஸ்னால் அப்படியே மாறி வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபார்முலா அப்படியே எக்ஸ் இந்த இடத்துல எல்லாமே மாறி வரும். ஓகே, இது எல்லாமே எக்ஸ் வருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஃபார்முலாவே மாறி வரும். ஓகே, அது மட்டும் மாற்றினா மோட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஓகே, இங்கே ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சி. ஓகேவா, இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ணி இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தியா, இங்கே போகுது பார்த்தீங்களா இந்த ஆக்சிஸ், இதை பேஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகேவா, இது வந்து சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் பொறுத்து கிடைக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 38.967 10 power 6. ஸோ இந்த ஆக்சிஸ் பொறுத்து எனக்கு வேணும் அப்படின்னா என்ன தீரம் யூஸ் பண்ணால் யூஸிங் பேரல் ஆக்சிஸ் தீரம். ஓகே, யூஸிங் பேரல் ஆக்சிஸ் தீரம். ஸோ IXX பேஸ். ஓகேவா, இந்த IXX பேஸ் இஸ் ஈக்குவல் டு IXX பார் சென்ட்ராய்டு. ஓகே, ப்ளஸ் A இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் A இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுதான். ஸோ இங்கே சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருந்தோம்னா அதிலிருந்து இந்த பேஸ் பொறுத்து எவ்வளோ சென்ட்ராய்டு வருங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ IXX பேஸ் அப்படிங்கிறது IXX சென்ட்ராய்டு வந்து 38.526 ப்ளஸ் ஏரியா வந்து என்னென்னு பார்க்கணும். ஏரியா வந்து என்ன வரும் 24. ஓகே, 24.200. இவங்க ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இது பண்ணுறோம். ஓகேவா, 300 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 242. ஓகே, இந்த 300 மைனஸ் 18.75 மைனஸ் 39.25. ஸோ அதுதான் அந்த ஏரியா. புரியுதா, அந்த ஏரியா நம்மளுக்கு டோட்டல் ஏரியா இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சென்ட்ராய்டு பாயிண்ட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இந்த சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் தெரியும் 70.148. ஓகேவா, 70.1 இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்எம்மில் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே எம்எம். ஓகேவா, எம்எம்மில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 38 சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, 70 இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஒய் பார் டிஸ்டன்ஸ். ஓகேவா, இது எக்ஸ் பார் டிஸ்டன்ஸ், இது எக்ஸ் பார் டிஸ்டன்ஸு, இது வந்து எக்ஸ் பார் டிஸ்டன்ஸு, இது வந்து ஒய் பார் டிஸ்டன்ஸ். ஒய் பார் டிஸ்டன்ஸுங்கிறது 70.148 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த பேஸை பொறுத்து நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ அப்படின்னா 158.04934 into 10 power 6 mm power 4. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த என்னது பேஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ என்ன வேணால் ப்ராப்ளம் கேட்கலாம், பேஸ் ஆக்சிஸ் கேட்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து சென்ட்ரல் ஆக்சிஸ். சென்ட்ரல் ஆக்சிஸ்னால் ஆல்ரெடி சால்வ் பண்ணுது. பேஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி போகணும்.
ஸோ இப்போ வர ப்ராப்ளத்தில் நம்ம பேஸ் ஆக்சிஸ் பொறுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்னும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மோட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த சென்ட்ராய்டு ஆக்சிஸ் அண்ட் மோட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த பேஸ் ஆக்சிஸ். எப்படின்னா சென்ட்ராய்டு ஆக்சிஸ் வந்து பேஸ் ஆக்சிஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அபவுட் த பேஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த பேஸ் ரேடியேஷன் அது பேஸ் வேல்யூ. ஓகே, IXX பேஸ் வேல்யூ divided by a root of IXX base divided by A. So IX base வந்து 158.4936 கிடைச்சிருது divided by 24,200. So in terms of area, okay, in terms of mm ல so 80.814 mm power 4 this is the radius of gyration about the base x axis. Okay, this is x axis, base x axis. So இதே central amount of radius of gyration central axis அப்படின்னா இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும், 38.96 யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அவ்வளோதான். இங்கே இது வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் பொறுத்து மோட் ஆஃப் இனர்ஷியா, பேஸ் ஆக்சிஸ் பொறுத்து மோட் ஆஃப் இனர்ஷியா. சம்டைம்ஸ் மோட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு கேட்கலாம், சம்டைம்ஸ் மோட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து பேஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்கலாம். ஸோ அடுத்து பேஸ்